வணக்கம் எக்ஸ்ட்ரீம் தமிழ் செல்லா குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது ஒரு சவுத் கொரியன் த்ரில்லர். படம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சாதாரணமா வேலைக்கு போற ஹீரோயின், இவளுக்குன்னு ஒரு குழந்தை, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பேபி சிட்டர் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா தான் ஆரம்பிக்கும். திடீர்னு ஒரு நாள் அந்த பேபி சிட்டரும் காணாம போறாங்க, அந்த குழந்தையும் காணாம போகுது. இதன் பிறகு என்னாச்சு? இவளோட குழந்தை உயிரோட இருக்கா இல்லையா? அந்த பேபி சிட்டர் பொண்ணுக்கு என்னாச்சு? அவளோட சடலம் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கறத மிரட்டலான ட்விஸ்டோட சொல்லியிருக்காங்க. மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட், ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். அட போங்கப்பா, அடுக்கிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்க யாரும் பதறாதீங்க, வாங்க நம்ம நேரடியாக களத்துக்குள்ளேயே போயிடலாம். 2016 ரிலீஸ் ஆன அந்த படத்தோட பேரு மிஸ்ஸிங் வுமன். ஸோ வெல்கம் டு எக்ஸ்ட்ரீம் தமிழ். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு சாதாரணமான ஆளு. சொல்ல போனால் அந்த வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு அவளுக்கு கிடைச்சிருக்குன்னு வைங்க. பகலில் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு நைட்டில் வீட்டில் வந்தால் கூட எங்கேயும் வந்து அந்த வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இவளோட குழந்தை வர, தங்கம் அம்மா கொஞ்ச நேரத்துக்குள்ள வேலையை முடிச்சிருவேன், அதுக்கப்புறம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதும் வேற ஒரு பேபி சீட்டர் தான் வந்து தூக்கிட்டு போறாங்க. இவங்களோட பேரு ஹன்மே. ஒரு வழியா வேலையை முடிச்சுட்டு போய் குழந்தைய பார்த்தா அந்த குழந்தை தூங்கியே போகுது. இவ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றதே அந்த குழந்தைக்காக தான். இருந்தாலும் அது மேல கொஞ்சமாச்சும் பாசத்தை காட்டுறது இல்லையா? அதே மாதிரி மறுநாள் காலையில தூங்கி எந்திரிச்சு வெளியே வரும்போது ஐயோ வேலைக்கு டைம் ஆச்சுன்னு அவசரத்தோட தான் வெளியே வரா. அப்போதான் கவனிக்கிறேன் இவளோட பொண்ணுக்கு சரியான சளி. அதான் அந்த ஹன்மே அப்படியே வாயில வச்சு உறிஞ்சிருக்க. ஐயா சளி யாராச்சும் உறிஞ்சி இருப்பாங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும், இது ஒன்றும் மோசம்லாம் ஒன்றும் இல்லை, குழந்தை தானே அப்படின்னு குழந்தை மேல அம்புட்டு ஆசையா இருக்காங்க. அது இல்லாம இன்னொரு 2 நாள்ல நாங்க வெக்கேஷன் போறோம்னு சொல்ல, அதாவது லீவ் போட்டு எங்கேயாச்சும் வெளியே போறோம்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமா போயிட்டு வந்தா பாத்துக்கிறேன் அப்படின்னு இவளுக்கு உண்டான சம்பளத்தையும் கொடுக்குறா. அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறமும் திருதுப்புன்னு இவளுக்கு ஒரு கால் வருது. யாரான்னு பார்த்தா இவளோட லாயர். ஆக்சுவலி இவளோட புருஷனோட டிவோர்ஸ் வாங்க போறாங்க. குழந்தைய இவன் நிரந்தரமா தன்னோட கஸ்டடியில் எடுத்துக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கா. ஆனா முடியல. அது இல்லாம குழந்தைய அடிக்கடி வந்து காட்டணும்ல, இந்த மாதிரி இவ வந்து காட்டாதனால கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. அதையே இவ கவனிக்கல. அந்த ஹன்மே பார்த்துட்டு எதுவும் சொல்லாம விட்டுருக்கான்னு வையன். அவளுக்கு எது முக்கியமான விஷயம்னு தெரியும். அதனால நேரடியா போய் கோர்ட்ல அட்டன் பண்ணா அவங்க விட்டுக்கிட்டு செம்ம கிளிக்கிறாங்க. அது இல்லாம இவனோட புருஷன் பேரை சொல்லி நிறைய கடன் வாங்கியிருப்பா போல. அது எல்லாத்தையும் இப்ப அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனடியா இவங்களை கட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவ மேல பிரஷர் போட, இப்போதைக்கு இவ கடனை கட்டிதான் ஆகணும், அப்படி இல்லைன்னா குழந்தையோட உரிமை இவகிட்ட இருந்து பறிக்கப்படும். இது இல்லாம இவ பாட்டுக்கு வேலைக்கு போறா. அங்கேயும் லேட்டு. காலையில எந்திரிச்சதும் லேட்டு, குழந்தைய பார்த்தது லேட்டு, கோர்ட்டுக்கு போயிட்டு வந்ததுனால லேட்டுன்னு அவனுங்க அதுக்கு மேல செம்ம திட்டுறானுங்க. இதனாலதான் நாங்க வந்துட்டு தாய்மார்களை வேலைக்கு சேர்க்கறதே இல்லை அப்படி இப்படின்ட்டு. அதன் பிறகு இவ வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பிளாஷ்பேக். இவ தன்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறான். அந்த நேரத்துல வேற ஒரு குழந்தை அங்க பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு. இவ அதை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல கூட இவளோட புருஷன் வேற யார் கூடவே பேசிக்கிட்டு இருக்கான். அப்பவே இவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னு வைங்களேன். இந்த சீனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வச்சுதான் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. இவங்க 2 பேரும் பிரிய போறதா முடிவு எடுத்துட்டாங்களே. அதனால ஹீரோயின் போயிட்டு அந்த குழந்தையோட கஸ்டடி கேட்க, அதையே அந்த இத்து போனவன் தர முடியாதுன்னு சொல்றான். ஏன்னா இவங்க அம்மா இந்த குழந்தைய வளர்க்க ஆசைப்படுறாங்களாமா. அது மட்டும் இல்லாம இவன் ஒரு டாக்டர். எப்படியே இவன் கிட்ட தான் பணம் அதிகமா இருக்கும், சொல்லவா வேணும். இவ இதை நினைச்சு பார்த்துக்கிட்டே அன்னைக்கு நேற்று வீட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு பார்க்கும்போது தான் ஹன்மே ஒரு கர்ச்சீஃப் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கா. உடனே போய் தன்னோட குழந்தைய பாக்குறா. அவங்க 2 பேத்தையுமே காணோம். சரி ஓகே, பக்கத்துல எங்கேயாச்சும் போயிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லி முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சு பார்க்கறா. யாருமே எதையுமே பார்க்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படியே செக்யூரிட்டி போய் விசாரிச்சா அந்த அம்மா சரியான மோசமான அம்மாவா இருக்கும் போல. ஒன்னும் இல்ல சாமி, அன்னைக்கு குழந்தைய சும்மா கணத்தை பிடிச்சி கிளலாம் தான் போனேன், அதுக்கு என்னமோ ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இவளுக்கு ஒரு விஷயமும் புரியல. சரிங்க ஓகே நன்றின்னு பக்கத்து வீட்டுல போய் விசாரிச்சு, ஆக்சுவலி இந்த பேபி சிட்டரை இவங்க குழந்தைய பாத்துக்கிற இதே பேபி சிட்டர் தான் அறிமுகப்படுத்தி வச்சிருப்பாங்க. சோ அவங்களோட மொபைல் நம்பர் வாங்கி அவங்க கிட்ட கால் பண்ணா அவங்க வேற இந்த நேரம் பார்த்து கால் எடுக்கல. பின்ன நடுராத்திரியில யார் தான் போன் எடுப்பா? ஆக்சுவலி அந்த ஹன்மே இங்க வந்தது ஒரு வினோதமான கதை தான். இவளோட குழந்தைக்கு அடிபட்டு இருக்கும். அதனால குழந்தைய பார்க்கறதுக்கு ஒரு ஆள் தேவைன்னு பக்கத்து வீட்டுக்கார மாட்ட சொல்ல அவங்க அறிமுகப்படுத்தி வச்சதுதான் நம்ம ஹன்மே. ஆக்சுவலி இவ்வளவு ஒண்ணு கொரியன் கிடையாது, சைனீஸ்காரி. பெரிய அளவுல கொரியன் ஒன்னும் தெரியாது, சும்மா 1-2 வார்த்தைகள் தான் தெரியும்னு வைங்களேன். அதோட இவளோட ஐடி ப்ரூஃப்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு எல்லாமே ஓகே தான். எல்லாத்தையும் ஓனர் வாங்கி வச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஹீரோயினும் வாங்கி வச்சுக்கிறா. அது இல்லாம இவ எக்ஸ்பீரியன்ஸான ஆளான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, புதுசு தான். அப்புறம் எப்படா புதுசா இருக்கிறவ குழந்தைய பார்த்துக்குவா அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கும் போது உள்ள அழுதுகிட்டு இருந்த குழந்தை திடீர்னு சிரிக்குது. என்னடான்னு பார்த்தா இந்த ஹன்மே போய் பேசினதுல அந்த குழந்தை இவ கூட நல்லா அட்டாச் ஆயிருச்சு. இதை பார்த்த ஹீரோயின் சரி ஓகே பரவாயில்ல, இவ நம்ம குழந்தைய நல்லா தான் பாத்துக்குவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இவ அதை நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கும்போதே இவளோட ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி வேலையை முடிச்சிட்டேன்னு கேட்க, தான் இப்போ முடிச்சிடுவோன்னு சொல்ல அவங்க கண்டபடி ஆச ஆரம்பிச்சிடறாங்க. இல்ல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சீக்கிரமாவே வேலையை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூம் இருக்குல்ல அங்க போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலோட ஐடி கார்டு ஒன்று கிடைக்குது. இருந்தாலும் அவளுக்கு போன் பண்ணி பாக்குறா, அவளும் போன் எடுக்கலையா. சீக்கிரமா இங்க இருந்தாலும் வீட்டுக்கு வந்துருப்பா, எனக்கு உங்களை நினைச்சு கவலையா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே நேரடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறா. அங்க வந்து விஷயத்தை சொல்லி இவளோட ஐடி
ஐடி இருக்குதுல்ல அதை கொடுத்து கொஞ்சம் செக் பண்ண சொல்ல, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு அம்மா 13 வயசு குழந்தையோட ஓடி போச்சுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு அந்த பைபிள செக் பண்ண ஆரம்பிக்க, அந்த நேரம் பார்த்து அவன் லாயர் ஃபோன் பண்ணி, என்ன குழந்தைய காணோம்னு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் சீக்கிரமா தேடி கண்டுபிடிங்க. ஒருவேளை போலீஸ்க்கு எது போனீங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து குழந்தைய நிரந்தரமா பிரிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியை வாங்கிட்டு ஓடி போயிடுறா. ஆனா அப்படியே சிஸ்டமா பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த ஐடி நம்பரை போட்டு செக் பண்ணதுல அது ஒரு பெண்ணோட ஐடி இல்ல, ஆணோட ஐடி. ஆக மொத்தம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உடனே ஹீரோயின் வேற ஒரு இடத்த தேடி போறா. ஆக்சுவலி அந்த ஐடியில ஒரு லோக்கல் அட்ரஸ் ஒன்று இருக்கும்ல, அந்த அட்ரஸை தேடி போனா அங்க இருக்கிறது இன்னும் சைனீஸ் மக்கள் தான். ஆனா இவளோட கேள்விகளுக்கு யாரும் பதில் சொல்ல தயாரா இல்ல, துரத்தி விடுறாங்க. மறுநாள் காலையில தூங்கிட்டு இருக்கும்போது கரெக்டா பெல் அடிக்க யாரு வந்திருக்காங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட மாமியாரு. பதறி போனா இந்த பயபுல டக்கு டக்குன்னு ஓடி போய் கதவை திறந்துட்டு, எனக்கு வேலை இருக்கு நான் அப்புறமேட்டு சந்திக்கிறேன் அப்படின்னு புந்தரிச்சு ஓட. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இவளோட மாமியாரு இப்போ குழந்தைய பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட குழந்தை காணாம போய் 2 நாள் ஆச்சு. வியாழக்கிழமை காணாம போச்சு, இன்னைக்கு சனிக்கிழமை. இவங்க டக்குன்னு கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் கால் பண்றாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு நடுராத்திரியில போன் பண்ணால அந்த அம்மா தான். இந்த மாதிரி நீங்க அறிமுகப்படுத்தி வச்ச பொண்ணையும் அந்த குழந்தையும் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு அந்த பொண்ணை பெருசாலாம் தெரியாது, அவ தான் எனக்கு காசு கொடுத்து உங்ககிட்ட இன்ட்ரோ பண்ண சொன்னா, அதை மட்டும் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னது இவளுக்கு தூக்கி வாரி போடுதுங்க. உடனே இவ வழக்கமா போற கிளினிக்ல போய் விசாரிச்சா ஏதாவது தெரியும்னு அங்க போய் கேட்டா, ஹன்மே 2 நாளைக்கு முன்னாடி இங்க வந்திருக்கா, குழந்தைக்கு தேவையான மருந்து வாங்கிட்டு போயிருக்கா, அதுவும் 1 மாசத்துக்கு தேவையான மருந்து வாங்கிட்டு போயிருக்கா. காரணம் கேட்டதுக்கு வெக்கேஷனுக்கு போறதாவும் சொல்லியிருக்கா. சோ அதே காரணத்தை ஹீரோயின் கிட்டயும் சொல்லியிருப்பால. இவ அதை யோசிச்சு பார்க்க இவளோட குழந்தை இவளை விட அவகிட்ட தான் ரொம்பவே க்ளோஸா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை ஹீரோயினை தானே முறைப்படி பார்த்தா அம்மானு கூப்பிடணும், ஆனா அம்மான்னு ஹன்மையை கூப்பிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் இவ யோசிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒன்னு பக்கு 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 நடிச்சுக்குது. அதன் பிறகு இவ வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது இவளோட வீட்டுக்குள்ள இருந்து யாரோ வெளியே போறாங்க. இவ போன் பேசிக்கிட்டு இருந்ததுனால அந்த விஷயத்த கவனிக்கல. ஆனாலுமே வீட்டுக்கிட்ட இருந்து போற விஷயத்த கவனிச்சிருக்கா. உடனே கிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிக்க, ஒண்ணு இல்ல, அந்த ஹன்மே கொஞ்சம் என்கிட்ட பணம் வாங்கியிருந்தா, இப்ப அவளை கான்டாக்ட் பண்ணவும் முடியல, அதனாலதான் வீட்டுல எது இருக்கிறான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னதும், என்னதான் அந்த பொண்ணு கடன் வாங்கியிருக்காளா? சரி, அந்த பொண்ணு உங்களுக்கு எப்படி தெரியும், நீ எங்க பார்த்த, இப்போ அவளை எங்க போனா பார்க்கலாம், தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்ய முடியுமா, 2 நாளா அவளையும் என்னோட குழந்தையும் காணும்னு சொல்ல, உடனே இந்த பயபுல ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அது எந்த இடம் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு இடம். அங்க போய் ஹீரோயினை பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்க சொன்னா, அதுல ஒரு பொண்ணு மட்டும் இவளை அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே கிராஸ் ஆகி போவா. உடனே ஹீரோயின் அவ பின்னாடியே போக, அவ ஒரு ரூமுக்குள்ள போனது இவளும் பின்னாடியே போனா. அங்க 2 பேரும் அவுத்து போட்டு நிக்க, ஓனர் வந்து இவங்களை தர இழுத்துட்டு போகுது. பின்ன சங்கோஜமா இருக்குது அவங்களுக்கு. உடனே ஓனர் கிட்ட விஷயத்த சொல்ல, சரி ஓகே உன் நம்பரை எழுதி வச்சுட்டு போ, அவள் எது இங்க வந்தா நான் கண்டிப்பா உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு இவங்கள வெளியே தள்ளுறாங்க. என்ன பண்றதுன்னு புரியாம இவ வெளியே வந்து நின்றுட்டு இருக்கும்போது திருதுப்புன்னு ஒரு கால் வருது. உன்னோட பொண்ணு எங்க கிட்ட தான் இருக்கா, காலை கட் பண்ணக்கூடாது, போலீஸ் கிட்ட போக கூடாது, நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் நீ ஒழுங்கா செஞ்சினா போதும், உனக்கு தேவையான பணம் உன்கிட்ட வந்து சேரும், புரிஞ்சுதா? அங்க உன் கூட நின்றுட்டு இருக்கிற ஆளை முதல்ல கிளம்ப சொல்லு, அவன் அந்த இடத்தையே கழட்டி விட்டு நீ பாட்டுக்கு மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னதை இவளும் குடுக்குன்னு ஓட, போன்ல அன்மாவோட குரலும் இவன் குழந்தையோட குரலும் கேக்குதுங்க. தயவு செஞ்சு என் குழந்தைய ஒன்றும் பண்ணிடாத, நான் உனக்கு என்ன கேட்டாலும் தந்துடுறேன் அப்படின்னு நீ அழுதுகிட்டே இருக்க, நான் சொல்றதை மட்டும் செஞ்சா போதும், உன் குழந்தைய நான் எதுவும் பண்ண மாட்டேன், பக்கத்துல முன்னாடி ஏடிஎம் இருக்குதுல்ல, நேரா அங்க போ, நான் சொல்ற நம்பருக்கு $30,000 போட்டு விடுன்னு நம்பரையே சொல்ல, இவ்வளவு $30,000 போட்டு போட்டா அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்ல. என்னடி விளையாடுறியா, என்னடி டைம் வாங்க நினைக்கிறியான்னு கேட்க, இல்ல இல்ல தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, என் அக்கௌண்ட்ல நிஜமாலுமே பணம் இல்ல. எது பணம் இல்லையா? உன் குழந்தையோட உயிரை பார்த்தா உனக்கு விளையாட்டா தெரியுதா? ஐயோ ப்ளீஸ் நான் சொல்றத நம்புங்க, நான் நிஜமா தான் சொல்றேன், என்னோட அக்கௌண்ட்ல வெறும் $5,700 மட்டும்தான் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டா இதை போட்டு விடுறேன், மீதி நான் எப்படியாச்சும் 2-3 நாள் உங்களுக்கு நான் பெரட்டி கொடுத்துறேன். எது 2-3 நாளா? அவ்வளோ நாள்லாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது, முதல்ல பணத்தை போட்டு விடுறே அப்படின்னு சொன்னது இவ இருக்கிற $5,000 போட்டு விடுறா. என்னடி வெறும் $5,000 தான் வந்திருக்கு? ஏய் பாப்பா, உங்க அம்மா ஒரு துப்பு கெட்டவளா இருக்கா, அதுக்காக நீ தான் பலியாக போற அப்படின்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு காலை கட் பண்ண இவ பயங்கரமா கத்துன்னு கத்துறாங்க. ஏன்னா அந்த கொலகாரன் அடுத்து என்ன செய்வானோ ஏது செய்வானோ தெரியலையே. ஆனா இவங்க பேசும்போது பக்கத்துல இருக்கிற பார்க்கோட ஒரு சவுண்ட் ஒன்று வந்திருக்கும். உடனே டக்குன்னு வெளியே ஓடி வந்து டாக்ஸியை பிடிச்சு அந்த பார்க்குக்கு போய் சுத்தி தேடி பாக்குறா. எல்லா பக்கமும் குழந்தைங்க அழுவுற சத்தம் கேக்குது. ஆனா இவளோட குழந்தைய மட்டும் காணா. இவ சுத்தி தேடும் போது கடல் ஓரமா ஏதோ பொம்மைகள்லாம் கிடக்க, அதாவது ஒரு மூட்டையில ஒரு குல்லா போட்டுக்கிட்டு ஏதோ ஒண்ணு குழந்தை மாதிரியே இருக்க. இவ அப்படியே நடுங்கி போய் கிட்ட போய் அதை எடுத்து பார்த்தா அது குழந்தையெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வெறும் பொம்மை தான், பயப்பட தேவையில்லை. ஸோ இதுக்கு மேல சும்மா இருந்தாலும் வேலைக்கு ஆகாதுன்னு நேரடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அப்படியா, சரிம்மா, அவங்க குழந்தை எப்போ காணாம போச்சுன்னு அவனுக்கு ரொம்ப கேஷுவலா கேட்க, வியாழக்கிழமைன்னு சொன்னதும் அவனுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுதுங்க. வியாழக்கிழமை காணாம போய் சனிக்கிழமை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? சரி மேல சொல்லுன்னு கேட்க, இவளுக்கு வந்த கால் மிரட்டல், அவளை போட்டு விட்ட அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த அக்கௌண்ட் மேல ஏற்கனவே பல பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு திருட்டு பயபிளியோட அக்கௌண்ட், இந்த மாதிரி நிறைய நடந்திருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இவளோட மாமியார் வந்து இவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு என் பேத்தி எங்கடின்னு இவளை போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ என்னதான் உண்மையை சொன்னாலும்
இந்த அம்மா நம்புற மாதிரி இல்ல. இவ தான் என் பேத்தியை கடத்தி வச்சிருப்பா, இவ தான் பணத்துக்காக எல்லாத்தையும் செஞ்சிருப்பா, அப்படி இப்படின்னு வழக்கம் போல மாமியார் கதையை உருட்ட. சரி ஓகே, உங்க பஞ்சாயத்தை நிறுத்துங்க, அந்த ஹன்மேவோட போட்டோ இருந்தா கொடுங்க, எங்களுக்கு தேர்றது கொஞ்சம் பயனுள்ளதா இருக்கும்னு சொன்னது. ஹீரோயின் தேடி பார்த்தா இவ மொபைல் இருக்கிற ஒரு போட்டோவுல கூட அவ இல்ல. இருந்தாலும் இவங்க 3 பேருமே சேர்ந்து போட்டோ பிடிச்சிருப்பாங்க, அந்த போட்டோவும் உள்ள இல்ல. ஆக்சுவலி ஹீரோயின் என்னதான் குழந்தை காணாம போன விஷயத்துல பதட்டமாகவும் மென்டலி ஸ்டேபிளா இல்லாம இருந்தாலும் போலீஸ்காரங்க விசாரணை செஞ்சுதானே ஆகணும். அதனால ரூமுக்குள்ள உட்கார வச்சு உங்க குழந்தை காணாம போய் 2 நாள் ஆச்சு, வியாழக்கிழமை அந்த பொண்ணு அந்த குழந்தையும் காணாம போச்சு அப்படின்னு தெரிஞ்சுமே வெள்ளிக்கிழமை நீங்க ரொம்ப கேஷுவலா வேலைக்கு போயிருக்கீங்க. உங்ககிட்ட அந்த ஹன்மேவோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க கொடுத்த ஐடியும் ஃபேக். இல்ல சார், நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தான் போனேன், ஆனா அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா, இங்க பாருங்க மேடம், உங்க கதையெல்லாம் இங்க உருட்டாதீங்க, இப்பவும் நான் உங்களுக்கு உதவி செய்ய தான் நினைக்கிறேன், சரியா? கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கிற கேஸ் என்னைக்கு விசாரணைக்கு வருது அப்படிங்கறத உங்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. ஆனா அதை நீங்க கவனிக்காம விட்டுருக்கீங்க. அதே டைம்ல தான் இந்த குழந்தையும் காணாம போயிருக்கு. அப்படின்னா நீங்க தான் உங்க குழந்தைய மறைச்சு வச்சிருக்கணும்னு சொன்னதும் இல்ல, நான் சொல்றது உண்மைதான் அப்படின்னு அவ என்ன கதறினாலும், இங்க பாருங்க மேடம், நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு உதவி செய்ய தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு போலீஸ் என்னதான் துருவி கேட்டாலும் இவகிட்ட இருக்கிற உண்மையை தானே இவ திரும்ப சொல்ல முடியும். ஒரு கட்டத்துல இது முடிஞ்சது ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா வெளியே வரும்போது இவன் மாமியாக்காரி வேற புதுசா கதை விட்டுக்கிட்டு இருக்கிறா. என் மருமக ஒரு பண பேசாசு அப்படி இப்படின்னா அந்த கேப்ல இவளை பார்த்துக்குவோம் ஆள் இல்ல. போலீஸ்காரங்களும் அந்த மாமியார் கூட பேசுறதுல ரொம்பவே பிஸியா இருக்காங்க. அதனால வேற வழி இல்ல, இவ தான் தன்னோட குழந்தைய கண்டுபிடிச்சே ஆகணும்னு சத்தமே போடாம வெளியே வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாங்க. அப்ப போலீஸ் வந்து ஹீரோயின் எங்கன்னு கேட்க, அதன் பிறகுதான் அவ காணாம போன விஷயமே தெரிய வருதுங்க. பாத்ரூமுக்கு போறன்னு சொல்லிட்டு அப்படியே பூந்தடிச்சு ஓடி இருக்கா, வேற ஒண்ணும் இல்ல. இந்த பக்கம் வந்த ஹீரோயின் அவளோட செக்யூரிட்டி கேமராவில் செக் பண்ணி பார்க்கும்போது ஹன்மே குழந்தையோட வெளியே போயிருக்கா, ஆனா திரும்பி வரவே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த செக்யூரிட்டி இருக்கிறாருல, அவர் ஒரு பையனை கூட்டிட்டு வந்து, டேய் நீ பார்த்தத சொல்றா அப்படின்னு மாட்டிக்கிட்டு இருக்க. இது என்னடா புது கதைன்னு பார்த்தா இந்த பையனுக்கு ஓசியில ஒரு சைக்கிள் ஒன்று கிடைச்சிருக்கு. அதை எல்லாரையும் திருடிட்டு வந்தான் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. அதை ஒன்றும் நான் திருடல, ஒரு அக்கா தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல அப்போதாங்க கதையே ஆரம்பிக்குது. ஹீரோயினோட குழந்தைய இதுக்கு முன்னாடி இருந்த பேபி சிட்டர் தள்ளிக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பொண்ணு சைக்கிள்ல வந்து சுத்தி வந்திருக்கா. சுத்தி வரும்போது பொசுக்குன்னு அந்த அம்மாவோட கையில் இருக்கிற பேகை தட்டி விட அதில் இருக்கிற பழங்கள்லாம் உருண்டு ஓடுவோம். அந்த அம்மா அதை எடுக்கிற போற கேப்ல இந்த பொண்ணு இறங்கி வந்து சிரிச்சு பேசி அந்த குழந்தை மாட்டி இருக்குதுல பெல்ட், அதை கழட்டி விட்டுட்டு அந்த குழந்தைய வேகமா தள்ளி விட அது நேரா போய் கீழே விழுந்து பயங்கரமா அடிபட்டு இருக்குதுங்க. அதனாலதான் இதுக்கு முன்னாடி ஹீரோயினோட குழந்தைக்கு கால் உடைஞ்சிருக்குது போல. சரி இந்த பொண்ணு யாருன்னு பார்க்க தக்காளி நம்ம ஹன்மே நின்றுகிட்டு இருப்பா பாருங்க, வேற லெவல் ட்விஸ்ட்டுங்க. இந்த பையன் அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்கா. அவ சத்தம் போடாதன்னு சொல்லி சிக்னல் காட்டிட்டு இவன் கையில அந்த சைக்கிளை கொடுத்துட்டு போயிருக்கா. இதை கேட்ட ஹீரோயின் இன்னும் அரண்டு போக அப்போதான் ஹன்மே வேற ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு உள்ளுக்குள்ள வந்திருக்கிறா அப்படிங்கிற விஷயமே ஹீரோயினுக்கு புரியுது. இவ இங்க இருந்து கிளம்பி பார்க்க கரெக்டா நம்ம நல்ல போலீஸ் இங்க வந்து இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. கூடவே ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போலீஸ்க்கு தெரியாம தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க மேல அரஸ்ட் வாரண்ட் விதிக்கிற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல சார் நானே என் பொண்ணை கண்டுபிடிக்கிறேன், நீங்க யாரும் என் பொண்ணை கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு பயப்புல நேரா அந்த கசமசா பண்ற இடத்துக்கு தான் போறான். அங்க போயிட்டு அங்க இருக்கிறவங்க விசாரிக்கணும்னு சொன்னதும் அந்த ஓனர் தாம்தும்னு கத்த, நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லி அவளை ஆஃப் பண்ண. அப்போதான் அந்த அம்மா ஒரு கதையை சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த இடம் தப்பான இடம்னு தெரிஞ்சேதான் ஹன்மே பணத்துக்காக இங்க வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கா. எல்லாமே நல்லா தான் போயிருக்கு. அந்த டைம்ல தான் ஹீரோயின் வீட்டுக்கு ஒரு மொட்டை வந்துட்டு போனால அந்த மொட்டை ஹன்மேவுக்கு பழக்கமா இருக்கா. அந்த டைம்ல இவளோட கையில ரிப்போர்ட் இருக்கு. அது என்னன்னு கேட்கும்போது கொரியாவில் இருக்கிற யாருக்கோ ஒருத்தருக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்களை எப்படியாவது சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வேலைக்கே வந்திருக்கேன், என் உயிரை கொடுத்தாவது அவங்கள காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கா. அதே மாதிரி தினமும் 2ல இருந்து ஒரு 3 மணி நேரம் எங்க போவானே தெரியாது, ரகசியமா எங்கேயோ போயிட்டு திரும்பி வந்துருவா. இதை கேட்ட ஹீரோயினே சரி அவளோட இடத்துல தேடி பார்ப்போம், நமக்கு ஏதாவது துப்பு கிடைச்சாலும் கிடைக்கும்னு தேடி பார்க்கும்போது பெருசா ஒண்ணு கிடைக்கல. ஆனா ஒரே ஒரு குழந்தையோட போட்டோ கிடைக்குது. அப்படியே இந்த பக்கம் போலீஸ்காரங்க நம்ம ஹீரோயினோட வீட்டுக்காரனை கூப்பிட்டு வச்சு அவன் மூலமா ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அப்பயும் அவ போன் எடுக்கல, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டா. சரி சார் நீங்க போய் வேலையை பாருங்க, உங்களுக்கு ஏதாவது கான்டாக்ட் பண்ண எங்களுக்கு தகவல் கொடுங்கன்னு சொல்ல அந்த நேரம் பார்த்து இங்க ஒருத்தன் கூப்பிடுறான். ஆக்சுவலி ஹீரோயினுக்கு ஒரு மொட்டை ஒருத்தன் உதவி செஞ்சான்ல, அதாவது அந்த தப்பான இடத்துல கூட்டிட்டு போய் காட்டினால, அவன் ஒண்ணு நாம நினைக்கிற மாதிரி நல்லவெல்லாம் கிடையாது. அவங்க அண்ணன் ஒரு பொம்பளை புரோக்கர். அதுக்கு மட்டும் கிடையாது, நீங்க எந்த பொருள் வேணும்னாலும் அவங்க கிட்ட வாங்கிக்கலாம், கஞ்சா அது இதுன்னு எல்லாமே அவங்க கிட்ட கிடைக்கும். அப்படிப்பட்டவனோட தம்பி கூட ஹீரோயின் சுத்தத்துக்கான காரணம் என்ன, முதல்ல நம்ம அந்த மொட்டையை தேடுவோம்னு அவன் மேல ஒரு ஸ்கெட்சை போடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் கிளம்பி நேரா ஒரு ஸ்டுடியோக்கு வந்து நிக்கிறார் நடுராத்திரியில. அது எதுக்குன்னா அந்த குழந்தையோட போட்டோ பார்த்தால அந்த போட்டோக்கு பின்னாடி இந்த ஸ்டுடியோவோட சீல் இருந்திருக்கும். சோ அவங்க கிட்ட விசாரிச்சா ஹன்மேவை பத்தி ஏதாவது ஒரு தகவல் தெரியுமில்ல, அதுக்காக தான் நேரடியா கிளம்பி இங்கேயே வந்திருக்கா. சரி ஓகே கார்ல வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒரு வினோதமான கனவு வர ஆளு பதறி அடிச்சுக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. இந்த மாதிரி கனவுகள் இவ இருக்கிற டிப்ரெஷனுக்கு வரக்கூடியதுதான். அது இல்லாம பக்கத்துல இந்த ஸ்டுடியோ வேற திறக்க அவங்க கிட்ட போய் இந்த போட்டோவை காட்டி இந்த
குழந்தை யாரோட தான் தெரியுமா, இதோட கலெக்ஷன் உங்ககிட்ட ஏதாவது இருக்குதான்னு கேட்க விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் உதவி செய்ய சம்மதிக்கிறாங்க. சோ இவங்க எல்லாரும் தேடி பார்க்கும்போது தான் இந்த குழந்தை ஹன்மேவோட குழந்தைன்னு தெரிய வருது. இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்காரு, அந்த பொண்ணு கையெழுத்து போறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவான், குழந்தை வேணா என்கிட்ட கொடுத்தாயி நீ தாராளமா கையெழுத்து போடு அப்படின்னு சொன்னதுக்கு அவ அந்த குழந்தைய கூட தராம போயிருக்காருங்க. அது இல்லாம அவளோட வீட்டுக்காரர் பேரு ஹான் சூகோ. இதே தகவல் இந்த பக்கம் இருந்தா நம்ம போலீஸ்கார பயபுலிக்கு தெரிய வந்திருக்கு. பின்ன அவனுக்கு சந்தேகம் வந்து விசாரிச்சு பார்த்திருக்க மாட்டானா. அது மட்டும் இல்லாம இன்னொரு தகவலும் கிடைச்சிருக்குங்க. நம்ம ஹன்மேவோட உண்மையான பேரு கிம் யான். அவ ஒரு சைனீஸ், திருமணம் ஆன பிறகுதான் இங்க கொரியாவுக்கே வந்திருக்கா. இவளுக்குமே ஒரு குழந்தை ஒண்ணு பிறந்திருக்கு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன சண்டை அப்படின்னு தெரியாது. ஆனா ஒரு சில நாட்கள்லயே ஹன்மே தான் குழந்தையோட காணாம போயிருக்கா அப்படின்னு தெரியவும் தான் ஹீரோயின் சொல்றது உண்மை அப்படிங்கிற விஷயமே நம்ம போலீஸ்கார பயபுலிக்கு புரியுது. அது இல்லாம இவங்களுக்கு அந்த பொண்ணு கடைசியா இருந்தா, அதாவது இவ வீட்டுக்காரனோட அட்ரஸ் கிடைக்க அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவன் நேரடியாவே வந்து இங்க தான் நின்றுருக்கா. அப்படியே இவன் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா எல்லாமே காஞ்சி போய் கிடக்குது. ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. இவன் அங்க இருக்கிற போட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திருதுப்புன்னு யாரோ வந்து யாரு என்னன்னு விசாரிக்க அதுக்கப்புறம் தான் இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. ஆக்சுவலி இவங்களோட ஃபேமிலி கொரியன் மொழியில கொஞ்சம் ஈடுபாடு கொண்டவங்க. வெளியூர்ல இருந்து யாராவது இங்க வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு கொரியன் மொழியை இலவசமாவே கத்து கொடுப்பாங்கன்னு வைங்களேன். அந்த மாதிரி தான் ஹன்மேவை இங்க புதுசா வந்தப்போ அவளுக்கும் கொரியன் மொழியை கத்து கொடுக்கலாம் அப்படின்னு முற்பட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட புருஷனும் அந்த வீட்டுல இருந்த ஒரு கிழவியும் முடியவே முடியாதுன்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எட்டி பார்க்கும்போது ஹன்மேவோட முகத்துல பயங்கரமான காயங்கள்ங்க. கூடவே அவ இப்போ பிரெக்னன்டாவும் இருக்கா. இப்படியே சில மாதங்கள் போகுது. கிட்டத்தட்ட நிறமாச கர்ப்பிணியா வந்துட்டா. அவ கூட டச் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சேன். இந்த மனுஷன் அவ ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போகும்போது தன்னோட மனைவியை அனுப்பி அவகிட்ட பேச வச்சிருக்காங்க. அப்போதானே அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படின்னா செய்ய முடியும். சோ இவங்களுக்கு நடுவில் ஒரு நட்பும் வளர்ந்துருக்கு. அப்படி இருக்கும்போது திடீர்னு இவளோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இவ குழந்தையோட பேரு ஜேன். வீட்டுல கவனிக்க ஆள் இல்லைன்னு இந்த மனுஷன் தான் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சிருக்காரு. ஒண்ணு இல்ல, ரொம்பவும் உடம்புக்கு முடியல, இது வேற ஏதோ டிசீஸ் மாதிரி தெரியுது அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்க. அந்த நேரம் பார்த்து இவனோட புருஷனும் மாமியாரும் வந்து அடிச்சு என் பிள்ளை எனக்கு பாத்துக்க தெரியாதா அப்படின்னு உடம்பு சரியில்லாத குழந்தைய இவகிட்ட இருந்து பிரிச்சு இவளை தனியா தவிக்கி விட்டுருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு அவளோட குழந்தைய ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருந்திருக்கா. என் குழந்தை இப்போ நல்லா இருக்கா அப்படின்னு இவனோட மனைக்கு போட்டோவும் எடுத்து அனுப்பி வச்சிருக்கான்னு வைங்களேன். அதுவும் அந்த குழந்தைய சியோல்ல இருக்கிற ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கிறதாவும் சொல்ல அந்த நேரம் பார்த்து கரெக்டா போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. ஓடுகளத பூந்தடிச்சு போலீஸ்காரங்க இவ சொல்றதா இப்ப நம்பிட்டாங்க இல்ல. ஆனா அந்த விஷயம் அவளுக்கு தெரியாது இல்ல. சோ இவ பூந்தடிச்சு ஒரு வழியா மடக்கி பிடிச்சிடுறாங்க, கைதும் பண்ணிடுறாங்க. இவள ஸ்டேஷன்ல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கும் போது நம்ம ஹன்மேவோட மாமியார் வந்து என் பிள்ளைய காண சார், தயவு செஞ்சு அவளை தேடி கண்டுபிடிங்க சார் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்குது. இது பிள்ளைய காணமா? டேய் என்னடா நடக்குது இங்க? அப்போ நம்ம போலீஸ்கார பயப்புல வந்து நாங்க உங்களை நம்புறோம், தயவு செஞ்சு இதுக்கு மேல எங்கேயும் ஓடாதீங்க அப்படின்னு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த குழந்தையோட போட்டோவை பார்த்துட்டு, அதுவும் ஹாஸ்பிட்டல் இருக்கிற போட்டோவை பார்த்துட்டு இதே மாதிரி எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்னு யோசிக்க, அப்போதான் இவளோட இடத்துல தேடும்போது கேத்தோலிக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஐடி ஒன்று கிடைச்சதுல அந்த விஷயம் ஞாபகம் வருது. உடனே அந்த ஐடி கார்டை எடுத்து பார்த்தா அந்த ஐடி கார்டுல இருக்கிறது வேற யாரும் இல்ல, இவளோட வீட்டுக்காரன் தான். உடனே அவனுக்கு போன் பண்ணி டேய் குழந்தை எங்கடா வச்சிருக்க, அந்த ஹன்மேவுக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு போட்டு கத்து இவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். சோ உடனே போலீஸ்காரங்க டீட்டெயிலா விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது ஹன்மேவோட குழந்தைக்கு இருக்கிறது ஏதோ ஒரு வினோதமான நோய். லட்சத்துல ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி நோய் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நோய் வந்துட்டா 2 வருஷத்துக்குள்ள அந்த குழந்தையோட கிட்னியை மாத்தியே ஆகணும். அப்படி மாத்தலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதாங்க, அந்த குழந்தை இறந்து போயிடும். ஆனா ஹீரோயினோட குழந்தைய அவ எதுக்கு தூக்கிட்டு போகணும்? ஒருவேளை இந்த குழந்தையோட கிட்னியை எடுத்து அவளோட குழந்தைக்கு வைக்கலான்ற ஒரு திட்டத்துல இருக்காளா அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்ட ஹீரோயினோட நிலைமையை பத்தி யோசிச்சு பாருங்க. இது இல்லாம ஹன்மேவோட குழந்தைய காணவில்லை அப்படின்னு நிறைய போஸ்டர் அடிச்சு ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை விட இன்னொரு கொடுமையான விஷயத்தை சொல்லட்டுமா? அந்த போஸ்டரை ஒரு அம்மா பார்த்துட்டு எடுத்துட்டு போய் நேரடியா அவகிட்டயே காமிக்க, சரி ஹன்மே எங்கடா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவ புருஷன் வேலை செய்யற அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. அவகிட்ட கொண்டு போய் போஸ்டரை காமிக்க, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போக, அதே டைம்ல தான் போலீஸ்காரங்க இவ புருஷன் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நோய்க்கு இங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அது மட்டும் இல்லாம ஏழையா இருக்கிறவங்களுக்கு இங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கிடைக்க வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப கேவலமான டாக்டரா பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா இல்ல, இன்னைக்கெல்லாம் மருத்துவ தொழிலும் எல்லாம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும்தானே. சரி விட்டு தள்ளுங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம போலீஸ்காரங்க ஹீரோயினோட கூட்டிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து சேர, இது என்னடான்னு பார்த்தா இது ஒரு கிரைம் சீன். இந்த இடத்துல யாரோ இறந்து போயிருக்காங்க, அதுவும் உயிரோட எரிச்சு கொண்டிருக்காங்க. சோ ஹீரோயினை கார்ல உட்கார வச்சுட்டு இவங்க 2 பேரும் மட்டும் கிட்ட போக, தாங்க முடியாத ஹீரோயினை பின்னாடியே ஓடி வந்து தன்னோட குழந்தையான்னு செக் பண்ணி பார்க்கும்போது, இங்க பாருங்க மேடம், பதறாதீங்க, இது ஒண்ணு உங்களோட குழந்தை இல்ல, இது முதல்ல குழந்தையே இல்ல, ஒரு பெரிய ஆளு யாரோ எரிச்சு கொண்டிருக்காங்க. எப்படியும் சடலத்தை வச்சு பார்க்கும்போது 1 வாரம் இருக்கும்னு சொல்ல, அப்போதான் ஹன்மேவோட மாமியார் புள்ள காணாம போய் 1 வாரம் ஆச்சுன்னு கதறிட்டு இருந்துச்சுல, ஒருவேளை அது இவனா இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் இப்பதாங்க போலீஸ்க்கே வர ஆரம்பிக்குது. என்னங்கடா டிசைனா ட்விஸ்ட்
அடிக்கிறீங்க டேய்? போலீஸ்காரங்க இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. அப்போதாங்க ஹீரோயினுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஒரு நாள் ஹன்மே நடுராத்திரியில வெளியே போயிட்டு திரும்பி வந்திருக்கா. ஹீரோயின் தூக்கத்திலே என்ன ஆச்சு, எங்க போயிட்டு வந்த அப்படின்னு அவளை போய் கேட்க, அவ அப்படியே திரும்பி பார்க்கும்போது மூஞ்செல்லாம் ரத்தமா இருக்க. இதை பார்த்துதான் பயபல பதறி அடிச்சுக்கிட்டு எந்திரிச்சிருக்கா. அப்படின்னா ஹன்மே எல்லாத்தையும் திட்டம் போட்டு தான் முடிச்சிருக்கா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தன்னோட புருஷங்காரனையும் போட்டு தள்ளி இருக்கணும். அதன் பிறகுதான் வந்து குழந்தையும் தூக்கிட்டு போயிருக்கணும்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதன் பிறகு இவங்க அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு இவளுக்கு ஒரு குரல் கேக்குது. யாரோ குழந்தையை தூங்க வைக்கிறதுக்காக ஒரு சைனீஸ் பாட்டு ஒன்று பாடிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டதை ஹீரோயின் பதறி அடிச்சுக்கிட்டு அங்க போக, இது யாருன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹன்மே கிட்ட ஒரு பாட்டிமா வந்து போஸ்டர் காமிச்சாங்கல்ல, அதே பாட்டிமா தான். அவங்க கிட்ட ஹன்மேவை பத்தி கேட்கும்போது அவங்க சொல்ற ஸ்டோரி இதுதான். இவளோட குழந்தைக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லாம போயிருக்கு. அந்த டைம்ல இதே ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. அப்போதான் தன்னோட குழந்தையை தூங்க வைக்க அவ பாடுற பாட்டு இங்க இருக்கிற எல்லாரோட கவனத்தையும் இழுத்துச்சு. அது கேட்கறதுக்கு நல்லா இருக்காது, இருந்தாலும் தன்னோட குழந்தை மேல காட்டுற பாசம் எல்லாத்தையும் ஈர்த்திருக்கு. அந்த நேரம் பார்த்து ஒருத்த வந்து இவங்களை வெளியே கூட்டிட்டு போக, என்னடா கதைன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ பல நாட்கள்ல பில்லே கட்டலைங்க. சோ இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள மட்டும் நீங்க பில்லு கட்டல அப்படின்னா கண்டிப்பா உங்க குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் நிப்பாட்டப்படும், நீங்களும் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியேற்றப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், ஒரு வாரம் டைம் இருக்குல்ல, நான் கண்டிப்பா கட்டிடுறேன் அப்படின்னு சொன்னதும் அவங்களும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்போ இவ திரும்பி தன்னோட குழந்தைய பார்க்க மனசு முழுக்க தன்னோட குழந்தை மட்டும்தான் இருக்குது. அதனால இவ வேற யாருக்கிட்டயோ போன் பண்ணி எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு சொல்ல, இந்த சீனி இவள ஒரு மர்மமான இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. எதுக்குன்னு கேக்குறீங்களா? தன்னோட கிட்னியை வித்து எப்படியாவது சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணி தன்னோட குழந்தைய காப்பாத்தணும்ன்ற ஒரு எண்ணத்துல. சோ இவ தன்னோட கிட்னியை கொடுத்துட்டு மறுநாள் காலையில ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கும்போது வேக வேகமா இந்த பெட்டை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நீ பில்லு கட்டல அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அவசர அவசரமா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். செக்யூரிட்டிஸ் பிடிச்சு தள்ளினதுல கிட்னி ஆபரேஷன் பண்ணாங்களா, அதுலயே போய் இடிச்சுக்க. இவளுக்கு ஒரு பக்கம் வலி, இன்னொரு பக்கம் தன்னோட குழந்தை அழுகிறத வேற தாங்க முடியலைங்க. ஆக்சுவலி இந்த குழந்தை அழுகிற சீனை தான் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு வாரம் டைம் கொடுத்தாங்களே, அப்புறம் எதுக்குடா அவசர அவசரமா நம்மள காலி பண்ணாங்க அப்படின்னு ஒன்னும் புரியாம ஹன்மே திரும்பி பார்க்கும்போதுதான் இவ குழந்தை இருந்த பெட்ல இப்போ ஹீரோயினோட குழந்தை இருக்கு. அவளும் சேர்ந்துதான் இருக்கா. இந்த விஷயத்தை அந்த பாட்டிமா சொன்னதும் தான் இவளுக்கெல்லாம் பேச்சு மூச்சே இல்லைன்னு வைங்களேன். அப்படியே நேரா வீட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டே யோசிக்கும் போதுதான் அந்த டைம்ல இவளோட குழந்தைக்கு ரொம்பவே முடியாம இருக்கு. அது இல்லாம பெட்ல வேற சேர்க்காம இருந்திருக்காங்க. சோ அந்த டைம்ல வந்த இவளோட புருஷன் ஏன் என்ன பெட்ல சேர்க்காம இருக்கீங்க, என்ன பிரச்சனை கேட்கும்போது பெட் ஃபுல்லா இருந்திருக்கு. அதோட டீட்டெயில செக் பண்ணி பார்க்கும்போது அதுல பில்லு கட்டாத ஒரே ஆளு நம்ம ஹன்மே மட்டும் தான். அதனாலதான் அவளை வாலண்டரியா காலி பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இந்த டாக்டர் பயப்புள்ள தன்னோட குழந்தைய காப்பாத்துறதுக்காக வேற ஒருத்தரோட குழந்தைய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருக்கான். அதுவும் டாக்டரா இருக்கிறான் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. இதை நினைச்சு பார்த்த ஹீரோயினால தாங்கிக்கவே முடியலைங்க. எப்படி ட்விஸ்ட், மரண பங்கமா. ஆனா இதோட முடியல, இன்னொன்னு பின்னாடியே வருது, ஃபாலோ பண்ணுங்க. ஹீரோயின் அப்படியே நடுநடுங்கிட்டே போய் டேபிள் மேல இருக்கிற அந்த துணியை எடுத்து பார்க்க, இவ தன்னோட குழந்தைக்காக பின்னின துணி இங்கதான் இருக்குதுன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் இவ வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது சூடா இருக்கிற வேண்டிய ஐட்டம் சில்லுன்னு இருந்திருக்கு. அட விடுங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்லிருக்க. ஒருவேளை அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள, அதாவது அந்த கூலருக்குள்ள ஏதாவது வச்சிருக்கிறாளோ, அங்க எது தன்னோட குழந்தை இருக்குதோ அப்படின்னு பதறிக்கிட்டே போய் உள்ள இருக்கிற துணியெல்லாம் எடுத்து பார்க்க, இவன் நினைச்ச மாதிரியே அங்க ஒரு குழந்தை இருக்கும் பாருங்க அப்படின்னு நடுங்கி போயிருவாங்க. அதுவும் இவ குழந்தையோட பிறந்த நாள் அன்னைக்கு அந்த குட்டி பாப்பா போட்டிருந்த ட்ரெஸ் அவளும் போட்டிருக்க. இவளுக்குலாம் உசுரே இல்ல. இவன் நடுநடுங்கி போக போலீஸ்காரங்க வந்து எடுத்து பார்க்க, அப்போதாங்க அவங்க ஒரு கொடூரமான விஷயத்த சொல்றாங்க. இந்த குழந்தை ஹீரோயினோட குழந்தை இல்ல, ஹன்மேவோட குழந்தை. என்னடா ஆச்சுன்னு கேக்குறீங்களா? இப்பதாங்க இவளுக்கு நடந்ததை காமிக்கிறாங்க. இவளதான் காலையிலேயே ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியே துரத்தி விட்டாங்களே. அதன் பிறகு இவ ஒரு இடத்துல தங்கி இருக்கும்போது திடீர்னு குழந்தையோட உடம்பு ரொம்ப சூடா இருந்திருக்கு. டக்குன்னு எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு பாக்குறா. நீங்க டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவ தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கும்போது சடனா அப்படியே நின்னுடுறா. என்னாச்சுன்னா இந்த குழந்தைகிட்ட மூச்சும் இல்ல பேச்சும் இல்ல. உடனே இவ கூப்பிட்டு பாக்குற, எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லைங்க. ஏன்னா அந்த குழந்தை இறந்து போச்சு. அதை நினைச்சு இவ அழுகிற காட்சிகள் இருக்குது பாருங்க, சத்தியமா மனசை உடச்சு நுறுக்கிறோம். இவளோட குழந்தை இறந்து போனதுக்கு காரணம் யாரு? இவங்க ரெண்டு பேரும் தான். இதை நினைச்சு பார்த்த ஹீரோயினுக்கு இப்போதாங்க மரண பயம் அளவுக்கு அதிகமா ஆகிருக்குது. ஏன்னா தன்னோட குழந்தை இறந்து போனதுக்காக இவளோட குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கானா, அவளால இந்த குழந்தைய என்ன வேணாலும் செய்ய முடியும்ல. இதால இவளுக்குள்ள இருந்த படபடப்பு ரொம்பவே அதிகமாக, ஏற்கனவே ஃபாரன்சிக் டீம் வந்து இவளோட வீட்டை ஒட்டு மொத்தமா சோதனை பண்ணிட்டு போயிருப்பாங்க. அதுல இவங்களுக்கு ஒரு சில ஃபுட் பிரிண்ட் கிடைக்க, யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மொட்டையோடது. உடனே அவனை கூப்பிட்டு வச்சு, உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்னடா சம்பந்தம், நீ எதுக்காக இவங்களோட வீட்டுக்குள்ள வந்தா, எங்களுக்கு எல்லா ஆதாரமும் கிடைச்சிருக்கு, ஒழுங்கா உண்மை சொல்ல, கடத்தின குழந்தைய எங்க வச்சிருக்கீங்க அப்படின்லாம் கேட்டு மறந்துகிட்டு இருக்க. இவன் எதுவுமே தெரியாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் கிட்ட வந்து மண்டி போட்டு, தயவு செஞ்சு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு சொன்னதும், என்ன கேட்டாலும் கொடுப்பியா? சரி ஓகே, நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன், அது வேணும்னா உனக்கு பயனுள்ளதா இருக்குதா இல்லையான்னு மட்டும் பார்த்து சொல்லு அப்படின்னு இவன் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். ஒரு நாள் இவன் அந்த இடத்துல இருந்து வெளியே வரும்போது, அதாங்க இதுக்கு முன்னாடி ஹன்மே தப்பான இடத்துல வேலை செஞ்ச
செஞ்சால அந்த இடத்துல இருந்து இவன் வெளியே வரும்போது இவன் வேற யாருக்கிட்டயோ பணம் கொடுத்துட்டு இருந்துருக்கா. இதை பார்த்தது இவன் ஓடி போய் அந்த பயல தூக்கி போட்டு மெதின்னு மிதிக்க, தயவு செஞ்சு அவன் அடிக்காதீங்க, இவன் என்னோட வீட்டுக்காரன், இவனோட குழந்தை என் வயித்துல வளருது, எனக்கு இந்த குழந்தை தான் முக்கியம், தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு அந்த பொண்ணு இவ காலில் விழுந்து கெஞ்சி கேட்டிருக்க. இவனால எதுவுமே பண்ண முடியல. இருந்தாலும் இந்த புறம்போக்க நம்பாத அப்படின்னு மட்டும்தான் சொல்லி அனுப்பியிருப்பான். அப்படி இருக்கும்போது தான் திருதுப்புன்னு ஒரு நாள் கால் பண்ணி எனக்கு உன்னோட உதவி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கா. அதன் பிறகுதான் இவன் தான் கூட்டிக்கிட்டு போய் இவளோட கிட்னி எடுத்துக்கிட்டு பணம் கொடுக்கறதுக்கும் சம்மதிச்சிருக்கான். சோ இவ தன்னோட குழந்தைக்காக தான் அப்படின்னு சொன்னதுமே இவன் எல்லா உதவியுமே இறங்கி செஞ்சிருக்கான்னு வைங்களேன். அது இல்லாம அடுத்த 2 நாளுக்குள்ள பணத்தை எடுத்துக்கிட்டு இவளை பார்க்கலாம்னு வரும்போது ஆளு வெட்ட வெளியில உட்காந்துருக்கா. அதாவது நம்ம ஹீரோயினும் அவளோட புருஷனும் சேர்ந்து இவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தந்தாங்கல்ல, அந்த சீன் அப்போதான் இவன் திரும்பி வந்திருக்கான். ஒரு 10 நிமிஷம் இருந்திருந்தா போதும், பணத்தை கட்டி இவ உள்ளாரியே இருந்திருப்பா, இவளோட குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்காது. அவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்காங்க. அதுல இருந்து நான் அவளை பார்க்கவே இல்லை. அதன் பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு திருதுப்புறம் ஒரு நாள் என்ன பார்க்க வந்தா. அதுவும் இந்த முறை பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தா. என்கிட்ட வந்தவன் நேரா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் கேட்டா. என் புருஷனை நான் கொல்லணும், நீ அதுக்கு உதவி செய்ய அப்படின்னு கேட்டா. உன்னால இப்படி பணம் தர முடியும் அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவ வேற ஒரு ஆப்ஷனை கொடுத்தா. நான் இப்போ ஒரு வீட்டுல பேபி செட்டரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அவ என்கிட்ட சொன்னான். அந்த குழந்தை ஒரு பணக்கார விட்டு குழந்தை, நீ பணம் கேட்டு மறந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா நிறைய கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னான். சோ நானும் அவளோட புருஷனை கடத்தி கொண்டு போய் அவகிட்ட கொடுத்தேன். அவளை உயிரோட எரிச்சு கொண்டுட்டான். வேலை முடிஞ்சதே மறுபடியும் அவளை போய் பார்க்கலாம்னு நினைக்கும் போது அவளை 2-3 நாளாவே அட்ரஸையே காணோம். திருதுப்புன்னு காணாம போயிட்டா அப்படின்னு சொன்னதும் போலீஸ்காரங்க இவனை நம்புற மாதிரி இல்ல. என்னடா கதை விட்டுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்ட்டு. இல்ல நான் பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். அவ என்கிட்ட குழந்தைய கொடுத்துருந்தானா நான் டைரக்டா உண்மையை ஒத்துருப்பேனே. ஒரு குழந்தைய வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அவ குழந்தைய என்கிட்ட தரன்னு சொன்னா, ஆனா அவ தரல, திருதுப்புன்னு காணாம போயிட்டா அப்படின்னு இந்த பைபிள சொன்னதும் ஹீரோயினுக்குலாம் செம்ம வெறியாகுதுங்க. அவளை கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு இவ செம்ம வெறியில கத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த மட்ட பைபிள அவ என்கிட்ட ஒரு குழந்தையோட பாஸ்போர்ட் கேட்டா அப்படின்னு சொல்ல, அப்படின்னா ஹன்மே இந்த குழந்தையோட இங்கிருந்து தப்பிச்சு போக போறான்னு அர்த்தம். உடனே இந்த ஒட்டுமொத்தமான சரௌண்டிங்ல ஒட்டுமொத்தமான போலீஸை வச்சு விசாரிச்சு பார்க்கும்போது மதியானம் 1 மணிக்கு இங்க இருந்த ஒரு கப்பல் சீனாவுக்கு கிளம்பி போக போகுது. உடனே போலீஸ் இவளை கூட்டிக்கிட்டு ஒரு படையோட நேரடியா அங்கதான் போயிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். கப்பல் கிட்ட போனதும் அங்கதான் ஏகப்பட்ட பேசஞ்சர்ஸ் இருப்பாங்களே, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க 2 பத்தி இங்கே நிக்க வைக்கலாம்னு நினைக்கும் போது ஹீரோயின் சொன்ன பேச்சு கேட்காம அவ பாட்டுக்கு புந்தரிச்சு உள்ள போய் குழந்தையை தேட ஆரம்பிச்சிடறா. பின்னாடி நம்ம போலீஸ்காரன் போயிட்டு தான் இருக்கிறான், இல்லாமலாம் இல்ல. ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோயின் எதையோ பார்த்துட்டு ஸ்டன் ஆகி நிக்கிறா. இந்த பக்கம் போலீஸ்காரங்க ஒவ்வொரு மூஞ்சியா உத்து பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் எதை பார்த்துட்டு நின்னான்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி கண்ணாடி இருக்கு, அதுக்கு பின்னாடி ஹன்மேவும் இருக்கா, இவ குழந்தையும் இருக்குது. அதை பார்த்துட்டு இவளுக்குலாம் ஒரு பக்கம் சந்தோஷம் தாங்க முடியல, இன்னொரு பக்கம் வருத்தமும் தாங்க முடியல. ஏன்னா அந்த குழந்தை இவளை பார்த்துட்டு இவளை ஒரு மனுஷியா கூட மதிக்கல, ஹன்மே கூட தான் விளையாடிக்கிட்டு இருக்குது. ஓகே, முதல்ல குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு டக்குனு இவ இந்த பக்கம் ஓடி வந்துகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தா ஹன்மேவை காணோம். பூந்தரிச்சு அவ ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கா. சோ குடுக்குடுன்னு ஓடி போய் அவ ஒரு மொட்டை மாடிக்கு வந்து வசமா மாட்டிக்க. பின்னாடி ஹீரோயினும் வந்துடுறா. இவளுக்கு பின்னாடியே போலீஸ்காரனும் வந்து ஒட்டுமொத்தமா தகவல் கொடுத்துட்டு எல்லா போலீஸ்காரங்களும் இங்க வந்துடுறாங்க. இங்க பாரு ஹன்மே, நான் சொல்றத கொஞ்சம் கேளு, தயவு செஞ்சு என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு. இது உன் குழந்தையா? இவ என்னோட பொண்ணு, என் பொண்ணு ஜேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய போலீஸ்காரங்க வேற வந்ததுனால டக்குன்னு உச்சியில ஏறி நின்னுட்டு இருக்கா. கீழே குதிச்சா அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. உடனே ஹீரோயின் பதறி போய், இங்க பாரு ஜேன், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு அப்படின்னு இவ மேல ஏறி நின்னுகிட்டு, இங்க பாரு எல்லா தப்பும் எங்களோடதான், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு, எங்களாலதான் உங்க குழந்தை இறந்து போச்சு. ஒருவேளை உனக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் இங்க இருந்து கீழே குதிச்சு செத்து போறேன். தயவு செஞ்சு குழந்தைய ஒண்ணும் பண்ணிடாதமா ப்ளீஸ். இங்க பாரு, இதுல உன் பொண்ணோட பேர் இருக்கு ஜேன், நீ கையில வச்சிருக்கிறது உன்னோட பொண்ணு மாதிரி தானே, அவளுக்கு எதுவும் ஆகணும்னு நினைக்க மாட்டால, நான் வேணா செத்து போறேன், தயவு செஞ்சு அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு அந்த கர்ச்சீஃபை காட்டினதும் இவளுக்கு தன்னோட பொண்ணோட ஞாபகம் வந்துருது. இவங்களோட கேவலமான எண்ணங்களால வேணா இவளோட குழந்தை இறந்து போயிருக்கலாம், ஆனா இவ அப்படி நினைக்கலைங்க. ஏன்னா இவளையும் தன்னோட குழந்தையா தாங்க பார்த்தா. அதனால இந்த குழந்தைய இவங்க கிட்ட திருப்பி கொடுக்கலாம்னு போகும்போது அந்த குழந்தை அழுதுகிட்டு இவள அம்மானு கூப்பிடும் பாருங்க. தக்காளி உண்மையான பாசம்னா அது இதுதாங்க. இவ அப்படியே கண்ணுல தண்ணி விட்டுறான்னு வைங்களேன். இருந்தாலும் இதன் பிறகுதான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றா, நம்மளோட குழந்தை நம்ம கிட்ட இல்ல, அதுக்காக மத்த உயிரை எடுக்க வேண்டிய அவசியமா நம்மளுக்கு இல்ல அப்படின்னு அந்த குழந்தைய இவங்க கையில கொடுத்துட்டு இவ பாட்டுக்கு பொசுக்குன்னு எகிரி தண்ணியில குதிச்சிட. எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்குங்க. இவ அப்படியே தண்ணியில மூழ்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஹீரோயின் எகிரி குதிச்சு வந்து இவ கைய பிடிக்க, ஹன்மே என்னடனா இவ கையில இருக்கிற கர்ச்சீஃபை மட்டும் வாங்கிட்டு இவளை தள்ளி விட்டுட்டு வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரியே தண்ணிக்குள்ள போயிடுறா. இருந்தாலும் ஹன்மேவோட மனசு முழுக்க இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா, இவ அவளுக்காக பாடின பாட்டு, அவ சிரிச்ச சிரிப்பு, இது மட்டும்தாங்க இருந்திருக்கு. அவ்வளவுதாங்க. இதோட அவ மூழ்கி நிரந்தரமா இறந்தும் போயிடுறா. மறுநாள் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல கண் முழிக்க எந்திரிச்ச உடனே தன்னோட குழந்தைய
தாங்க தேடுறா. அப்படியே மெல்லமா எந்திரிச்சு வந்து தான் குழந்தை முன்னாடி கையை நீட்ட இப்போதாங்க இந்த குழந்தை முதல் அடி எடுத்து வைக்குது. அப்படியே நடந்து போய் அவ அம்மாவை கட்டுப்பிடிக்க அவளும் பாசத்தோட கட்டி அழுவுறா. இதோட படமும் முடியுது. என்ன ஒரு கேவலமான எண்ணம்னு பாத்தீங்களா? தனக்கு வந்த ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. இவன் ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் தானே, இவன் நினைச்சா எக்ஸ்ட்ரா ரூம் எக்ஸ்ட்ரா பெட் ஒன்று சேர்த்துருக்க முடியாது. அதை விட்டுட்டு அங்க இருக்கிறவங்கள காலி பண்ணிட்டு அவங்களோட குழந்தைய கொன்னுட்டு இவ்வளோ பிரச்சனைகள் தேவையா? உடனே நீங்க கேட்கலாம், அந்த குழந்தைய இவங்க எங்கேயா கொன்னாங்கன்னு. முறைப்படி பார்த்தா அந்த குழந்தைய கொன்னதே இவங்க 2 பேரு தான். இவங்க தன்னோட குழந்தைக்காக ஆபரேஷன் பண்ண ஒரு குழந்தைய வெளியே அனுப்புனாங்கல்ல, அப்ப இவங்களால தான் அந்த குழந்தை செத்து போச்சு. இவங்க தான் அந்த குழந்தைய கொன்னு இருக்காங்க. மனுஷங்களை முதல்ல மனுஷங்களை மதிங்கப்பா. ஜாதி மதம் டேஷ் மட்டை இதை வச்சுக்கிட்டு என்னத்தைய சாதிச்சு கிழிக்க போறீங்க? உனக்கு வந்தாலும் ரத்தம் தான், அவனுக்கு வந்தாலும் ரத்தம் தான். நீங்க முதல்ல மனுஷனா இருங்க, அதுக்கப்புறம் பணக்காரனா இருக்கிறது ஏழையா இருக்கிறதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம்.